சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள இந்திய மருத்துவ சங்க அலுவலகம் அருகே செயல்படும் அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். மருத்துவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், கோரிக்கைகள் என்னென்ன? வணக்கம். சேலம் மாநகர் 5 ரோடு பகுதியில் இந்திய மருத்துவர் சங்கம் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அப்பகுதியில் கடந்த 3-4 ஆண்டுகளாக எலைட் ஒயின் ஷாப், அதாவது அரசுக்கு சொந்தமான மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அதே போன்று போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு தொந்தரவு இருப்பதாக கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக இந்திய மருத்துவ சங்கத்தினர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் பல்வேறு முறை கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக இந்த டாஸ்மாக் மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் இதுவரை அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இன்று இந்திய மருத்துவர் சங்கத்தை சார்ந்த மருத்துவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அந்த மதுபான கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் இந்த போராட்டத்தில் அவர்கள் மருத்துவர்களுக்கு ஆதரவாக பங்கேற்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். தற்போது அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என்ற ஒரு காரணத்துக்கு கூறியிருப்பதால் தற்போது மருத்துவர்கள் அந்த கடை முன்பே அமர்ந்து தற்போது வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் இந்த பிரதான சாலையில் 5 ரோட்டிலிருந்து அஸ்தம்பட்டி செல்லக்கூடிய பிரதான சாலையில் இந்த மது பிரியர்களால் போக்குவரத்து நெரிசல், அதே போன்று இரவு நேரங்கள் இங்கேயே குடித்துவிட்டு இந்த இந்திய மருத்துவ சங்கம் அலுவலகத்திற்குள் பல்வேறு தொந்தரவு செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என தொடர்ந்து இவர்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக அரசுக்கு பல்வேறு வகையான கோரிக்கை வைத்த நிலையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக தான் இன்று இந்த கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்துக்கு தற்போது பாமக சட்டமன்ற உறுப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளார். தற்போது இந்த காவல்துறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.